தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சேலம் நதீமுல்லா மக்கான் மில்லத்தே ரசூல் பேரவை நடத்துகின்ற முப்பெரும் விழா மீலாது நபி பெருவிழா மஹபூபு சுபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைவு விழா 4ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த முப்பெரும் விழாவின் தகுதிமிக்க தலைமை நதீமுல்லா மக்கான் சுன்னத் ஜமாத் மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி ஆலி ஜனாப் ஏ அஹமது பாஷா அவர்களே, இப்பள்ளியினுடைய செயலாளர் ஆலி ஜனாப் அல்ஹாஜ் ஆர் நூருல்லா கான் அவர்களே, கலாத்து ஓதிய மௌலானா மௌலவி இப்பள்ளியினுடைய இமாம் அல் ஹாஃபில் ஏ சைஃபுல்லா சித்தாரி ஃபாதில் இஸ்லாஹி டிசிஇ அவர்களே, கீதம் இசைத்த ஆலி ஜனாப் என் இம்தியாஸ் அவர்களே, துவக்க உரை வழங்கி நிகழ்வையும் அழகுபட தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் போற்றுதலுக்குரிய முதல்வர் மௌலானா மௌலவி ஏ ஃபைசுல்லா புகாரி எம்ஏ எம்ஃபில் ஹதரத் அவர்களே, எனக்கு பிறகு அற்புதமான உரையை உங்களுக்கு ஆற்றவிருக்கிற மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் பாராட்டுதலுக்குரிய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அஷேக் அல் ஹாஃபில் எஸ் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹலரத் பெருந்தகை அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அவையிலே அமர்ந்துள்ள அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற மௌலானா மௌலவி ஹெச் முகமது உமர் ஷரீஃப் புகாரி எம்பிஏ அவர்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். வழிமார்களை ஏன் நேசிக்க வேண்டும்? காரணம் என்ன? அந்த தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே வழங்கலாம் என்று இருக்கிறேன். இறை நேசர்கள் நாம் இருவருக்கு மத்தியிலே என்ன வேறுபாடு? நாமெல்லாம் தொழுகிறோம். தொழுகின்ற போது கிபிலா திசையை முன்னோக்கி நிற்போம். மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்குள்ளேயே தொழுதால் கூட தொழும்போது காபாவை முன்னோக்கி நிற்போம். ஆனால் இறை நேசர்கள் தொழுகின்ற போது தன்னை படைத்த ரப்பையே முன்னோக்கி இருப்பார்கள். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கிற வேறுபாடு. எத்தனை தடவைகள் இறைவனை நினைத்தோம், இது நாம். எத்தனை தடவைகள் இறைவனை நினைக்க தவறினோம், இது இறை நேசர்கள். காரணம், இறைவனை மறந்தே இருப்பதால் எத்தனை தடவைகள் நினைத்தோம் என்று நாம் கணக்கு போடுறோம். இறைவனுடைய சிந்தனையிலேயே எப்போதும் இருப்பதால் எத்தனை தடவைகள் அவர்கள் இறைவனை நினைக்க தவறுனாங்க அப்படிங்கிறத கணக்கு போடுறோம். அந்த இறை நேசர்கள் எல்லாம் ஒரு வேளை கூட வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. ஆனால் நாம் ஒரு வேளை கூட வயிறு நிரம்பாமல் சாப்பிட்டதில்லை. நாமெல்லாம் வணங்குறோம், தொழுகிறோம், இபாதத்து செய்கிறோம். நோக்கம் என்ன? சொர்க்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னும் அதை விட மோசமான ஒன்று இருக்குது, 4 பேர் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அது ஒன்று. இன்னொரு நிலை, 2வது நிலை, சொர்க்கம் வேணும். வணக்கம் செஞ்சதானே எல்லாம் சொர்க்கம் தருவான், அதுக்காகத்தான். ஆனால் இறை நேசர்கள் வணங்குவார்கள் சொர்க்கத்திற்காக அல்ல, அந்த சொர்க்கத்தையும் படைத்த ரப்புக்காக வணங்குவார்கள்.
இதற்கு பேர் தான் இஹ்லாஸ் என்பது. ஒமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் என்று இறைவன் சொன்னான்ல, இதைத்தான் இறைவனுக்காக ஒரு காரியத்தை ஆற்ற வேண்டும், இஹ்லாஸோடு ஆற்ற வேண்டும் என்று தான் அவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதனால தான் ராபியாத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க, இறைவனே உன்னை நான் வணங்குகிறேன், நீ படைத்து வச்சிருக்கிற சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டல்ல நான் உன்னை வணங்குறேன், நீ படைத்து வைத்திருக்கிற நரகத்தின் மீது கொண்டிருக்கிற அச்சமும் காரணமல்ல, நான் உன்னை வணங்குகிறேன், நாளைக்கு உன்னுடைய லிகா தரிசனம் கிட்ட வேண்டும் என்பதற்காக உன்னை வணங்குகிறேன் என்றார்கள். உன்னுடைய லீலா பொருத்தம் வேண்டும் என்பதற்காக வணங்குகிறேன் என்றார்கள். இறை நேசர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அப்ப சொர்க்கத்தை விரும்பலையா? விரும்பினாங்க. ஒரு இறைநேசர் சொன்னாங்க, இறைவனே சொர்க்கம் எனக்கு நோக்கம் அல்ல, ஆனாலும் சொர்க்கத்தை உன்கிட்ட கேட்குறேன். ஏன் தெரியுமா? அந்த சொர்க்கத்தில் தானே உன்னை பார்க்க முடியும், அதனால தான். அப்போ இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனுடைய பொருத்தம் வேண்டும், தரிசனம் வேண்டும் என்பதுதான் அந்த இறை நேசர்களுடைய நோக்கமாக இருந்தது. இது அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே இருக்கிற வேறுபாடாக இருக்கிறது. அந்த இறை நேசர்களை நாம் நேசிக்கிறோம். காரணம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அது என்ன? உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டவர்கள் அவர்கள். தஸ்கியத்துல் நஃப்ஸ் என்று அரபி மொழியிலே சொல்லுவாங்க. அப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டால் தாங்க மறுமையிலே வெற்றியும் கிடைக்கும். இறைவன் குர்ஆனில் வஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா என்கின்ற அந்த சூறாவில் இறைவன் சத்தியமிடுகிறான். சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கிறான். ஏறத்தாழ 11 சத்தியங்களை இறைவன் செய்கிறான். இறைவன் குர்ஆனில் ஏதாவது முக்கியமாக ஒன்று சொல்றதா இருந்தால் வெறுமனே சொல்லாம சத்தியமிட்டு சொல்வான். இறைவனுடைய வழக்கம் அது. அப்படி சத்தியம் செய்கின்ற போது ஒரு சத்தியம், 2 சத்தியம், 3, 4 இப்படித்தாங்க இருக்கும். இத்தனை சத்தியங்கள் குர்ஆனில் எங்கேயுமே அவன் செய்ததே இல்லைங்க. 11 சத்தியங்கள். அப்படியானால் ஏதோ ஒரு முக்கிய விஷயத்தை இறைவன் சொல்ல போகிறான். மிக மிக முக்கிய விஷயத்தை சொல்ல போகிறான். அப்படி என்ன சொல்ல போறான் என்று பார்த்தா 11 சத்தியங்களை செய்து இறைவன் அடுத்து சொன்னது கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி கண்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, உள்ளத்தை மாசுபடுத்தியவர் தோல்வி கண்டார். இதை சொல்ல 11 சத்தியங்கள். வேறு எதை சொல்வதற்கும் இறைவன் இத்தனை சத்தியங்களை குர்ஆனில் செஞ்சதே இல்லை. இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது எவ்வளவு முக்கியம். இறை தூதர்களை இறைவன் அனுப்பி வச்சது அதுக்கு தான் சொல்றான்ல, ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆஜாத்திஹி வ யுஸக்கீஹிம் என்று அல்லாஹ் சொல்றான். நான் திருத்தூதர் அனுப்பி வச்சேன். குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காமிப்பாங்க. மக்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார்கள். இறை தூதரின் வருகையே அதற்குத்தான். அப்படின்னா பார்த்துக்கிறேங்க. அதனால்தான் இறைவன் இதற்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கிறான். அந்த உள்ள தூய்மை வேண்டும் என்பதற்காக. உள்ள தூய்மை அப்படின்னா என்னங்க? ஏதோ நெஞ்ச பிளந்து இதயத்தை இழுத்து சோப்பு போட்டு கழுவி மறுபடியும் நெஞ்சுக்குள்ள வைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிடையாதுங்க. நான் என்கின்ற உணர்வை அறுத்தெறிவது, உள்ளத்தை விட்டும் அகற்றுவது, அதுதான் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. தமிழிலே சொல்லுவாங்க, நான் மறையை கற்றவன் ஞானி இல்லை, தன்னுள் நான் மறைய கற்றுக்கொண்டவனை ஞானி என்பார்கள். நான் மறைய கற்றவனை, நான் மறைய கற்றவன் ஞானி இல்லை. நான் மறையண்டா 4 மறைகளை, 4 வேதங்களை, 4 வேதங்களை கற்றுக்கொண்டவனெல்லாம் ஞானி ஆகிவிட முடியாது. தன்னுள் நான் மறைய கற்றுக்கொண்டவனே ஞானி. நான் என்கின்ற ஆணவம், நான் என்கின்ற அகந்தை, நான் என்கின்ற கர்வம் மறைய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஞானியாகிவிடுகிறான். நான் மறையை கற்றவன் ஞானி இல்லை, தன்னுள் நான் மறைய கற்றுக்கொண்டவனே ஞானி என்று சொல்லுவார்களே, அதுதான் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. அதனால தான்
பெரியவர்கள் சொல்வார்கள், உள்ளத்தை சீராக்கு, உன்னிடம் உள்ளதெல்லாம் சீராகும். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத்துன்னு சொன்னாங்கல்ல, வணக்கங்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தது. ஆக எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இறை தூதர்களையே இறைவன் இறக்கி வைத்தான். அப்படி பார்க்கும் பொழுது அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வெற்றி கண்டவர்கள் இறை நேசர்கள். ஆகவேதான் அவர்களை நாம் நேசிக்கிறோம், நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அடைந்தவர்கள் அவர்கள். ஏன் அல்லாஹ் நம்மளை படைச்சான்? காலை எழுந்த உடனே நல்லா சாப்பிட வேண்டியது, நல்லா ட்ரெஸ் போட வேண்டியது, சுற்றி வர வேண்டியது, அப்புறம் தூங்க வேண்டியது, இதுக்கு தான் படைச்சான். நம்மளை படைக்க தேவையில்லையங்க. படைத்த நோக்கத்தை இறைவன் சொன்னான். இறைவனை நாம் வணங்குகிறோம் என்றால் அவன் எதற்காக நம்மை படைத்தான் என்பதை சிந்தித்து வணங்க வேண்டும். அப்போ இறைவன் நம்மை படைத்தான். ஏன் படைத்தான்? இறைவனே சொன்னான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் நான் படைத்தேன் என்னை வணங்குவதற்கு என்று அந்த வசனம் இருக்கிறது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லியஅ்புதூன் என்று இறைவன் சொன்னது லியஅரிஃபூன், என்னை அறிந்து வணங்குவதற்கு என்பதுதான் விளக்கம். இறைவனை அறியாம அவனை நாம் வணங்குகிறோம்னா அந்த வணக்கத்துக்கு என்னங்க பிரயோஜனம் இருக்குது? நான் கேட்குறேன். அப்படிதான் ஒரு ஆள் தொழுகிறாரு 30 வருஷமா தொழுகிறாரு, நெத்தியெல்லாம் காய்ச்சி போச்சு, அந்த கருப்பு அடையாளமெல்லாம் தெரியுது. அவர் கூப்பிட்டு, யாருங்க தொழுறீங்க? அல்லாஹ் தான் தொழுறேன் அப்படிங்கிறாரு. சரி, அந்த அல்லாஹ் யாருங்க அப்படின்றா மேலையும் கீழே முழிக்கிறாருங்க. யாரென்றே தெரியாத இறைவனை 30 வருடங்கள் வணங்கி கொண்டே வருகிறார். அந்த வணக்கத்துக்கு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் வணங்குறாங்கிறாரு, அல்லாஹ்னா யாருன்னு தெரியலையா? அதனால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லியஅரிஃபூன், என்னை அறிந்து வணங்க. அல்லாஹ் யாருன்னு புரியணும், அப்புறம் வணங்கணுங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் பெற்றான், அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெறவில்லை. அப்படியானால் எதையும் பெறாதவனை போன்றிருக்கிறான். இன்னொரு மனிதன் இறைவனுடைய ஞானத்தை பெற்றுவிட்டான், வேறெதையும் பெறவில்லை, எல்லாம் பெற்றவனாக இருக்கிறான். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த அறிவுடையார்ங்கிற என்ன? இறைவனை பற்றிய அறிவை உடையவர், எல்லாம் உடையவர். அந்த ஞானம் நமக்கு இருந்தால் தான் நாம் பிறப்பின் பயனை அடைகிறோம். அதனால தான் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ யோசிப்பா, எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்ல போகிறோம், மனில்லா அல்லாஹ் யார் என்பதை நீ அறி. அதுதான் மாரிஃபாவுடைய ஞானம். நமக்கு எங்கேருந்து வந்தாலும் புரியலை, எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டால் கபருக்கு போக போகிறோம், அது மட்டும் தான் தெரியுது. அதுக்கு அடுத்து சரி, நம்ம படைச்ச ரப்பு யாரு புரிஞ்சோமா? சரி, இது புரியலன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய ஞானத்தை புரியல வைங்க. பிறப்பின் நோக்கத்தை நாம் அடையவில்லை, பிறப்பின் பயனை அடையவில்லை. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, நிலம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, விதைப்பதற்கு விதை இல்லையானால் நிலம் இருந்து என்ன பலன், நீர் இருந்து என்ன பலன்? உடல் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது, ஆனால் இறைவனுடைய ஞானம் மாரிஃபாவுடைய ஞானம் இல்லையானால் உடல் இருந்து என்ன பலன், உயிர் இருந்து என்ன பலன்? பிறவி பயனை எப்படி அடைவது? இன்னும் சொல்றாங்க, ஒரு ஆள் ஆகாயத்தில் பறந்து போறாரு, இன்னொரு ஆள் கடலுக்கு மேலேயே நடந்து போறாரு. இதுவெல்லாம் ஒரு ஆட்டில் இருந்தா பிறவி பயனை அடைந்து விட முடியுமா? இல்லை. மாரிஃபாவுடைய ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் பிறவி பயனை அடைந்தார் என்று நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இப்போ இறைவனை அறிய வேண்டும். ஒரு இறை நேசர் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, இறைவனை என்னுடைய உயிர் பிரிவதற்கு முன்னால் உன்னை அறிகின்ற பாக்கியத்தை தா. என்னுடைய உயிர் பிரிவதற்கு முன்னாலே உன்னை அறிகின்ற பாக்கியத்தை எனக்கு தா என்று கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, என்ன நீங்க மரணம் அடைவதற்கு முன்னால என்ன அறியணுமா? என்னை அறிந்து விட்டால்தான் மரணமே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வேண்டும். அப்படி வாழ்ந்தவர்கள் இறைநேசர்கள். இந்த உலகத்திலே வந்ததுடைய நோக்கத்தை அடைந்தவர்கள் அந்த இறைநேசர்கள். ஆகவே தான் அவர்களை நாம் நேசிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்கல்ல,
எந்த ஒரு ஆசை பேராசை இல்லாமல் வாழ்ந்தவர்கள். இருந்தது அவர்களிடம் பேராசை, தனது ரப்பு தனக்கு வேண்டும் என்கின்ற ஆசை. அதை தவிர இந்த உலகத்தின் ஆசை அவர்களிடம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, வாழ்வு என்றால் மறுமையின் வாழ்வுதான் வாழ்வு. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படி வாழ்ந்தவர்கள் இறை நேசர்கள். இந்த உலகம் இருக்கிறோம், அவ்வளவுதான். வாழப்போவது மறுமையில் தான். வசிப்பது வேறு, இருப்பது வேறு. வீட்டிலே வசிக்கிறோம், ஜெயிலிலே இருக்கிறோம் என்று தான் சொல்லுவாங்க. ஒரு ஆள், அவரை பற்றி நம்ம சொல்கிறோம், வீட்டிலே வசிக்கிறான், ஜெயிலிலே இருக்கிறான். அப்படிதான் 10 வருஷம் ஒரு ஆள் ஜெயிலில் இருந்துட்டு வர்றான். எங்கேருந்துப்பா வர்ற? அவன் சொல்லுவான், 10 வருஷமா ஜெயிலில் இருந்துட்டு வர்றாங்க அப்படிதான் சொல்லுவானே தவிர 10 வருஷமா ஜெயிலில் நான் வசிச்சுட்டு வர்றேன் சொல்ல மாட்டானே. ஏன்? வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? வீட்டிலே கதவுக்கு தாழ்பால் உட்புறமாக இருக்கும், ஜெயிலிலே கதவுக்கு தாழ்பால் வெளிப்புறமாக இருக்கும். வீட்டிலே கதவை நாம் சாத்துவோம், ஜெயிலிலே கதவை அடுத்தவங்க தான் சாத்துவாங்க. வீட்டில் நம்மளுடைய இஷ்டப்பிரகாரம் நாம் இருப்போம், ஜெயிலில் பிறருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். ஆகவே தான் வீட்டிலே வசிக்கிறான், ஜெயிலிலே இருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், மறுமையில் தான் வசிக்க போகிறோம். லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாழ்வு என்றால் மறுமையில் வாழ்வு தான் வாழ்க்கை என்றால். அப்போ இந்த உலகம் இருக்கிறோம், ஆனால் நிறைய பேர் இந்த உலகத்தில் தான் வாழ்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இறை நேசர்கிட்ட பேராசை கிடையாது. இன்னொன்று நினைவில் வைங்க, அடுத்த மாதிரி நாம் இருக்கொண்டு ஆசைப்பட்டால் நம்மை நாம் இழந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. ஒரு ஆள் அலிஃப் பா தாண்டி எழுதுறாரு, அலிஃபை எழுதிட்டார், பா எழுதினாரு, கீழே ஒரு புள்ளியை போட்டார், தாவை எழுதினாரு, மேலே 2 புள்ளி போட்டார், சாவை எழுதினாரு, மேலே 3 புள்ளியை போட்டார். அப்படி போட்ட உடனே தே கேட்குது, என்னப்பா அதுக்கு மட்டும் நீ 3 புள்ளி கொடுத்த, எனக்கு 2 புள்ளி தானே தந்திருக்கிற, எனக்கு இன்னொரு புள்ளியை தான். ஆசைப்படுது, மற்றவங்க மாதிரி ஆசை. ஒரு கார் வச்சுருந்தா அந்த மாதிரி நமக்கும் கார் வேண்டி ஆசைப்படுறோம்ல. ஒரு ஆளுக்கு 2 கார் இருந்தால் அந்த மாதிரி 2 கார் எனக்கு வேண்டி ஆசைப்படுறோம்ல. அந்த மாதிரி தே ஆசைப்பட்டது. அங்கே 3 புள்ளி, எனக்கு மட்டும் 2 புள்ளியா, இன்னொரு புள்ளி கொடு. இவன் சொன்னான், இல்லை 2 புள்ளி தான் உனக்கு நல்லது, அதுதான் உனக்கு சிறந்தது, ஆசைப்படாத. அது இல்லை இல்லை எனக்கு இன்னொரு புள்ளியத்தா, அங்கே கொடுத்துருக்க இல்லை. இவன் சொன்னான், உனக்கு கெடுதலாக ஏற்படும். கேட்கல, ஒரு புள்ளியை வச்சு விட்டான். படித்தவங்க எப்படி தெரியுமா படித்தாங்க? அலிஃப் பா சா, சா என்று படித்தாங்க, சாண்டு யாரும் படிக்கலை. போச்சு, காணா போச்சு. அது 2 புள்ளி இருந்தால் தாங்க அது தா, அப்போ தாங்க அது இருக்குது. 3 புள்ளி ஆகிட்டா தே, இப்போ காணா போச்சு, இருக்கிறது சா தான் இருக்குது. இப்போ புரியுதா? இறைவன் எப்படி வைக்கிறானோ அப்படி இருக்க வேண்டும். மற்றவங்க மாதிரி ஆசைப்பட்டால் நாம் இல்லாமல் ஆகிவிடுவோம். ஒரு கொயவன் களிமண்ணில் குடத்தை செஞ்சான், பானையும் செஞ்சான். குடத்துக்கு சின்ன வாயாக வச்சான், பானைக்கு பெரிய வாயாக வச்சான். அப்படி தான் இருக்கும். இந்த குடம் சொன்னிச்சு, அங்கே என்ன பெரிய வாயாக வைக்கல, எனக்கு மட்டும் சின்ன வாயாக வச்சுக்கிட்டேன். இவன் சொன்னால், இல்லை உனக்கு அப்படித்தான், சின்ன வாயாக இருந்தால் தான் உனக்கு நல்லது. இல்லை இல்லை அங்கே பெரிய வாய் வச்சு இல்லை, அந்த மாதிரி எனக்கும் பெரிய வாயாக வை. அது அடம் பிடிச்சதுனால வச்சு விட்டான். மக்கள் என்ன சொன்னாங்க? பானை பானை, நாங்கள் குடம்னு யாரும் சொல்லலை. சின்ன வாயா இருந்தால் தானே குடம். அடுத்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டால் தன்னையே எழுந்து விடுகிறது. நாமும் பிறரை போல ஆசையோ பேராசையோ படக்கூடாது. இறைவன் தந்ததை வைத்து நாம் திருப்தி கொள்ள வேண்டும். அப்படி திருப்தியாக வாழ்ந்தவர்கள் தான் அந்த இறை நேசர்கள். ஆகவே தான் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று நாம் சொல்லித் தருகிறோம். அடுத்து நாமெல்லாம் உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பார்த்தீங்களா? குழு வஷரபு வலா துசிரிப்புன்னு எல்லாம் சொன்னான், அது மட்டும் விட்டு விட்டோமே. குழு சாப்பிடுங்க, சாப்பிட்றோம். வஷரபு குடிங்க, நல்லா வகை வகையாக கூல்ட்ரிங்க்ஸு ஷர்பத்து எல்லாம் தான் லைட்டு. வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். செய்கிறோமாங்க. ஆனால் இறை நேசர் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? அளவோடு உண்டு வளமோடு வாழ்ந்தார்கள். அளவோடு பெற்று வளமோடு வாழுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அது பொருந்தாது. அளவோடு உண்டு வளமோடு வாழ்க.
இந்த அளவோடு உண்டுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி தான் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆள் போனார். அவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் டெய்லி அல்வா சாப்பிட்டுக்கிட்டே வர்றேன், என் உடம்பு இன்னும் குறையலையா டாக்டர்? டாக்டர் சொன்னார், என்ன டெய்லி அல்வா சாப்பிட்றியா? டெய்லி அளவாக சாப்பிட சொன்ன உடனே டெய்லி அளவாக சாப்பிடன்னு சொன்னது இந்த ஆளுக்கும் அல்வான்னு கால் வந்துருக்கு. ஏன்னா அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் சமூகத்தில் இருக்கிறாங்க. மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருகுங்கிற கானகத்தில் தவம் இருந்தாங்க. அங்கே இருந்த இலைகள் தலைகளை உண்டு கொண்டு நோன்பு வைத்து இரவுலே வணக்கம் செய்து வந்தாங்க. பல காலம் பசித்திருந்தாங்க, தாகித்திருந்தாங்க. இந்த நேரத்தில் இறைவன் உயர்ந்த படித்தரத்தை வழங்கினான். அந்த கருகுங்கிற கானகத்திலே பசித்திருந்தார்கள், தனித்திருந்தார்கள், விழித்திருந்தார்கள். தமிழிலே சொல்லுவாங்க, இந்த 3 குணங்கள் ஒருவனிடம் இருந்தால் உயர் பதவி கிட்டும். அந்த 3 வார்த்தைகளின் முதல் எழுத்துக்களை கூட்டினாலே நமக்கு கிடைக்கும் என்பாங்க. பசித்திருத்தல் அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து பா. தனித்திருத்தல் அதில் முதல் எழுத்து தா. அதே போல விழித்திருத்தல் அந்த வார்த்தையின் முதல் எழுத்து வி. மூளையும் கூட்டுங்க பதவி. இந்த 3 குணங்கள் இருந்தால் உயர் பதவி கிடைக்கும். ஓசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படித்தான் அந்த கருகு கானகத்திலே பல்லாண்டு காலங்கள் பசித்திருந்தார்கள், தனித்திருந்தார்கள், விழித்திருந்தார்கள். ஆகவே உயர் பதவி பெற்றார்கள் என்பதை அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த ஆனால் இப்போதைக்கு என்ன, எல்லாருமே உணவுக்கு தான் ஒரு முக்கியத்துவம். மக்களுக்கு கவலையும் கூட அந்த உணவு விஷயத்துல தான் கவலையும் கூட. எப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் கவலைப்படுறாரு சாப்பிட்றதுக்கு உணவில்லையே, இன்னொரு ஆள் கவலைப்படுறாரு உணவு இருந்தும் சாப்பிட முடியலையே, இன்னொரு ஆள் கவலைப்படுறாரு சாப்பிட்ட உணவு செரிக்கலையே. ஆக சுற்றி சுற்றி அந்த உணவு சம்பந்தமான கவலையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. வகை வகையாக சாப்பிட்றாங்க. என்னமோ இந்த உலகத்தில் வந்ததே சாப்பிடுவதற்கு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, இந்த உலகத்திலே நாம் வணக்கம் செய்ய வேண்டும், வணக்கம் செய்ய வாழ வேண்டும், வாழ்வதற்கு உணவு தேவை. ஆகவே நம்ம உண்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன சொன்னாங்க, உங்களுடைய வயிற்றை 3 பகுதிகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு பகுதி உணவுக்கு, இன்னொரு பகுதி தண்ணீருக்கு, இன்னொரு பகுதி வெற்றிடமாக விடுங்கள் என்றார்கள். அப்படி வாழ்ந்துட்டா என்னங்க இருக்கு, சீக்கிரம் இல்லையே. அப்படி வாழ்ந்துட்டாக்க நமக்கு அப்படி செய்யலாமா? தண்ணியை குடிங்க, இல்லை இல்லை நிறைய சாப்பிட்டேன், தண்ணிக்கு இடம் இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்புறம் நான் தண்ணி குடிக்கிறேங்கிறாரு. அந்த அளவுக்குள்ள சாப்பிட்டுறாங்க. இப்படி சாப்பிட்டா ஏன் வியாதி வராது? இன்னைக்கு சில பேர் 3ஆக தான் பிரிக்கிறாங்க வயிறை. கால் பகுதி உணவுக்கு, கால் பகுதி தண்ணீருக்கு, இன்னொரு பகுதி பிரிக்கிறாங்க. வெற்றிடமாக இல்லை, மருந்து மாத்திரைக்கு அவ்வளோ மருந்து சாப்பிட்றாங்க, அவ்வளோ மாத்திரை சாப்பிட்றாங்க. ஏன்? வெற்றிடமாக விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்காததால் அந்த ஒரு இடத்தை மருந்து மாத்திரைக்கு ஒதுக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் வாழ்றதா இருந்தால் பொதுவாக சொல்லுவாங்க, மகிழ்ச்சியாக வாழணுமா 2 இருக்கக்கூடாது. என்ன? பகை இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. இந்த 2 இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம். சரி, இந்த 2 இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது? மற்றவர்களை நேசிக்க வேண்டும். பகை இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கும்னு நினச்சிங்களா, சாப்பிட்றதுக்கு முன்னால் யோசிக்க வேண்டும். அவ்வளோதான். இந்த 2 இருந்தால் சரிதான். பிறரை நேசியுங்கள், பகை இருக்காது. உண்ணுவதற்கு முன்பு யோசியுங்கள், உங்களுக்கு நோய் இருக்காது. அதனால தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு ஆள் வந்து கேட்டார், எனக்கு வியாதியே வரக்கூடாது, அதுக்கு மருந்து சொல்லுங்கன்ட்டு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்தாப்பா சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நல்லாக விளங்கிக்கணும். அது என்ன? பசித்த பின்னால் சாப்பிடு, வயிறு நிரம்புறதுக்கு முன்னால் நிறுத்துது. நீ இப்படி செஞ்சுக்கிட்டே வா, எந்த நோயும் உனக்கு இல்லைன்ட்டாங்கல்ல. இப்போ இறை நேசர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உணவு அருந்திய அந்த விஷயத்தை பார்த்து கூட நாம் பிரமித்து போகிறோம். அதே போல் பாருங்க, இறை நேசர்கள் அவருடைய தொடர்புகள் வேண்டும். இங்கே கூட வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, சையது ஷா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு, மஹல்லா மக்களுக்கு என்ன ஒரு பாக்கியம் தெரியுமா? ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளிக்கு வருகை தருகின்ற போது அந்த மகான் அவருடைய தரிசனம் கிடைக்கிறது.
அந்த மகான் அவருடைய கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது. இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நற்பேறு. எத்தனையோ பள்ளிகள் உண்டு, இந்த மாதிரி மகாம் அங்கே கிடையாது. ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. இந்த இறை நேசர்களை நாம் ஏன் மதிக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம்? அவங்களோடு சொஹபத்து கொள்ள வேண்டும் ஏன் சொல்றோம்? அந்த சொஹபத்து கொள்வதில் தான் நேசம் இருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு பிடித்தம் இல்லை, ஆனால் இரண்டிற்காக இந்த உலகத்தில் வாழ நான் விரும்புகிறேன். ஒன்று முனாஜாத்துல் அஸ்ஹார், சஹரு நேரத்திலே என் ரப்போடு தனித்து பேசுகிறேன் அல்லவா, அது இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த உலக வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். இரண்டாவது முஜாலசத்துல் அபரார், நல்லடியார்களோடு இறை நேசர்களோடு அமர்கிற பாக்கியம் எனக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்வதை நான் விரும்புகிறேன். இரண்டை சொன்னார்கள். இறைவனோடு பேசுவது, இறை நேசர்கள் இறைவனோடு பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் எல்லா நேரமும். சஹரு நேரத்தை ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், அந்த சஹரு நேரம் மிக முக்கியமான ஒன்று என்பதனால தான். பொதுவாக இறை நேசர்களை பற்றி சொல்லுவாங்க, இறை நேசர்கள் வாய் மூடினால் இறைவனிடம் பேசுவார்கள். இறை நேசர்கள் வாய் மூடினால் இறைவனிடம் பேசுவார்கள், வாய் திறந்தால் இறைவனை பற்றி பேசுவார்கள். அவர்கள் தான் இறை நேசர்கள். அந்த இறை நேசர்கள் எல்லாம் இறைவனோடு பேசுகிறார்கள். அந்த நற்பேறு எனக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் வாழ நான் விரும்புகிறேன். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அடுத்து இறை நேசர்களின் தோழமை, நட்பு எனக்கு கிடைக்கிறதுங்கிறாங்க. அதுதானே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்படுது, உங்கள் வயசு என்ன? அவங்க சொன்னாங்க 2ன்னாங்க. என்னங்க இவ்வளோ முதுமை அடைஞ்சிருக்கிறீங்க, வயசு 2ங்கிறீங்க, எப்படி நம்ப முடியும்? அப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஆன்மீக மேதை, ஆன்மீக மாமேதை இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டு எனக்கு 2 வருடங்கள் ஆகின்றன. எனது வாழ்நாளில் உண்மையான வயதாக அந்த 2 வருஷத்தை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் அந்த தஸவுஃப் ஆன்மீக வழிக்கு வந்ததற்கு பிறகுதான் எனக்கு உண்மையான வயசுங்கிறாங்க. அதனால தான் ஒரு அறிஞர் சொன்னார், இந்தாப்பா நீ என்னைக்கு பிறந்தாயோ அன்றிலிருந்து உனது வயசு ஆரம்பிக்கிறது இல்லை, என்னைக்கு இறைவனை அறிய முற்படுகிறாயோ அன்றைக்குத்தான் உனது வாழ்நாள் தொடங்குகிறது. இப்போ நம்மளாம் வயசு என்னன்னு கணக்கு போட்டுக்கணும். ஆன்மீக பாதிக்கு வந்துட்டா அல்லது வரலையா அப்படிங்கிறத வச்சு நம்ம வயசு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லைங்க 5 வருஷம் ஆகுது இந்த ரூட்டுக்கு வந்து, வயசு 5, 3 வருஷம் ஆகுது வயசு 3. ஆனால் நம்மள நிறைய பேர் இன்னும் பிறக்காமலே இருக்கிறாங்க, இந்த ரூட்டுக்கு இன்னும் வரவே இல்லை அப்படின்னா அவங்க இன்னும் பிறக்கவே இல்லை. உண்மையான வாழ்வு அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் வாழ்வுதான் என்பதை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க.